இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, அதிலும் குறிப்பாக முதல் வாசகத்தின் வழியாக நன்மை செய்ய நாட வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு செய்தியை இன்றைய இறைவார்த்தை வழியாக நமக்கு கொடுக்கிறார். அந்த இளைஞன் ஒருவன் காட்டிலிருந்து வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவ்வாறு வருகிற போது வழியிலே ஒரு பெரிய குழி பள்ளம், அதிலே ஒரு பசுமாடு விழுந்து கிடக்கிறது. அது எப்படியாவது அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வருவதற்கு போராடி கொண்டிருந்த வேளையிலே யாராவது தன்னை காப்பாற்றுவார்களா என்ற அந்த ஐந்தறிவு ஜீவன் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வேளையில் இந்த இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான். அதை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லை, காப்பாற்றவும் விரும்பவில்லை. மாறாக அந்த வழியிலே குழியில் இருந்த அந்த மாட்டின் மீது காலை வைத்து தாண்டி போகிறான். அவளோடு எதிர்பார்த்திருந்த அந்த மாடு ஏமாந்து போனது. அங்கே வெளியே அவன் கடந்து போகிற போது ஒரு பெரிய பண மூட்டை ஒன்று கடக்கிறது. எடுத்து பார்க்கிறான், நிறைய தங்க காசுகள். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை எடுத்து சந்தோஷமாக வைத்து கொள்கிறான். அவனை தொடர்ந்து ஒரு பெரியவர் வருகிறார். அவர் வருகிற பொழுது அந்த பசுமாடு அதே ஆவலோடு தன்னை யாராவது காப்பாற்றுவார்களா என்ற ஏக்கத்தோடு பார்க்கிறது. அப்பொழுது அந்த பெரியவர் எப்படியோ போராடி அந்த மாட்டை அந்த குழியிலிருந்து மீட்டெடுக்க முயற்சி எடுக்கிறார். அவ்வாறு அதை எப்படி பிடித்து இழுக்கின்ற வேளையிலே பல சிராய்ப்புகள், காயங்கள் அந்த பெரியவருக்கு ஏற்படுகிறது. இதையெல்லாம் அந்த வாலிபன் மறைந்திருந்து பார்க்கிறான். அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம், அதை மாட்டையும் காப்பாற்றல, ஒன்றும் செய்யலை, அதை மிதித்து நான் தாண்டி வந்தேன், எனக்கு பணக்குவியல். ஆனால் பாவம், அந்த மாட்டை காப்பாற்றிய இவருக்கு பல காயங்கள், இது என்ன என்று சிந்தித்து கொண்டே வீட்டை நோக்கி போகிறான். இரவு நம்முடைய கனவிலே கடவுள் வருகிறார். தம்பி, நீ நினைத்த காரியம் எனக்கு நன்றாக புரிகிறது. எந்த நன்மையும் செய்யாமல் அந்த மாட்டை மிதித்து வந்த உனக்கு தங்க காசுகள், ஆனால் அந்த பெரியவருக்கு பல காயங்கள். ஆனால் ஒன்று, அந்த தங்க காசு இல்லாமல் போகும், ஆனால் பெரியவர் செய்த அந்த நன்மை விண்ணுலகில் அவருக்கு சேரும். எனவே நீ நன்மையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் அவனுக்கு அறிவுரை சொல்லி அந்த கனவிலே மறைந்தாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகம் நன்மை செய்ய நாடுங்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது. ஏனென்றால் இறைவாக்குனர் எசையா அந்த யூதருடைய வாழ்க்கையிலே வழிபாடு என்ற ஒரு எண்ணத்திலே ஏழைகள் எளியவர்களை வாட்டி வதைத்தார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இன்றைக்கு மிக வேதனையோடு சொல்கிறார், உங்களுடைய அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கிறது. நீங்கள் செலுத்துகிற அந்த பலி எல்லாம் எனக்கு அருவருப்பையும் வெறுப்பையுமே தருகிறது. ஏனென்றால் ஏழை எளியவர்களை நீங்கள் வஞ்சித்து அவர்களை வாட்டி வதைத்து நீங்கள் செய்கின்ற இந்த செயல்பாடுகள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் எனக்கு வேதனையை தருகிறது என்ற ஒரு செய்தியை முதல் வாசகத்திலே கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமோஸ் இறைவாக்கினர் மிக அழகாக சொல்வார், தீமையை தேடாதீர்கள், நன்மை செய்யுங்கள், ஏனெனில் நன்மை செய்கிற போது படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரத்திலே நம்முடைய பக்திகள், நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகள் எல்லாம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இருக்கிறதே ஒழிய கடவுளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அல்ல. எனவே நாம் மேற்கொள்ளக்கூடிய பக்தி முயற்சிகள் ஆண்டவரையும் அயலானையும் நம்மை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி இல்லாத எந்த ஒரு பக்தி முயற்சியும் பயனற்றது என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே வேளையிலே நாம் நன்மை செய்கிற போது இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே அழகாக ஆண்டவர் சொல்கிறார், இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார் என்ற மற்றொரு உத்தரவாதம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான், நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் கெடுப்பதை விட நன்மை செய்ய நாட்டம் கொண்டு அதன் வழியாக அந்த ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம்.
இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.